500 கோடி ரூபாய் கொஞ்ச நெஞ்சமில்ல 500 கோடி ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டமை இன்றைக்கு நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்படுற ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே அது சம்பந்தமாக விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். அதே வேளையில் தனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது எனவும் தனக்கும் துப்பாக்கி வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் ஞானசார தேரர். எனவே அது குறித்தும் பார்க்கலாம். இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். இலங்கையினுடைய மேற்கு பகுதி கடலில் நடுக்கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஒரு படகு, அந்த படகுல போதைப் பொருட்கள் இருக்கலாம் என்று சொல்லி கடற்படையால் சுற்றி வளைக்கப்பட்டது. சுற்றி வளைத்து 31ஆம் தேதி இரவு, நேற்று முன்தினம் இரவு அந்த படகு கைப்பற்றப்பட்டது. அப்போ உடனே செய்திகள் வந்திருந்தது அந்த படகுல போதைப் பொருட்கள் இருக்குன்னு சொல்லி. பிறகு இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாங்க, இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலமே திக்கோ விட்ட கடற்கரைக்கு அந்த படகு கொண்டு வரப்பட்டது. இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குற இந்த படகு தான் கொண்டு செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஹெரோயின் போதைப் பொருளும் ஐஸ் போதைப் பொருளும் இருந்திருக்குது. 350 கிலோவுக்கும் அதிகமான இடையில. அவற்றினுடைய பெறுமதியை கேட்டிங்கன்னு சொன்னால் தலை சுத்தும் 500 கோடி ரூபாய். 500 கோடி ரூபாய்க்கும் அதிகம் என்று தான் சொல்லப்படுது. எனவே அவ்வளவு பெறுமதி உள்ள போதைப் பொருட்களை இப்பொழுது கடற்படையினர் கைப்பற்றியிருக்கிறார்கள். இந்த படகுல இருந்த 6 பேர் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்து நல்ல விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்ச உடனே உண்மையை சொல்லி போட்டினோம். அதாவது தங்களுடைய ஓனர் யார் சொல்லி போட்டினோம். ஓனர் யார் பார்த்தா அவர் நாட்டிலான் இருக்கார், இலங்கையிலான் இருக்கார். காலியில் இருந்தவராம். உடனடியாக அவரும் கைது செய்யப்பட்டிருக்கார். எனவே அவர் காலியில் இருந்து கொண்டு இந்த 6 பேரையும் அனுப்பியிருக்கார், போயிட்டு போதைப் பொருள் இன்ன இடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி. அப்போ நடுக்கடலில் இருந்து இந்த போதைப் பொருட்கள் கொண்டு வரப்பட்ட என்று சொன்னால் இது இந்த நீண்ட நாட்கள் தரித்து நிற்கிற மீன்பிடி படகாம். நடுக்கடலில் நீண்ட காலம் நிற்கக்கூடிய வசதிகள் இருக்கும் போல இருக்கு. அப்போ நடுக்கடலில் இருந்து எப்படி போதைப் பொருட்களை நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் என்று சொன்னால், ஏற்கனவே வேறு நாடுகளில் இருந்து போதைப் பொருட்களை ஏற்றி கொண்டு வந்த ஒரு கப்பலோ ஒரு சிறிய படகோ நடுக்கடலில் நிற்கும் ஏற்கனவே. பிறகு இவியல் இங்கிருந்து போயிட்டு நடுக்கடலில் 2 பேரும் சந்தித்து அந்த பொருட்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி போட்டு காசை கொடுக்குறா காசை கொடுத்து போட்டு கொண்டு வரது. இப்படித்தான் கொஞ்ச காலத்துக்கு முதல் நடுக்கடலில் இருந்த போதைப் பொருட்களை வேறொரு படகுக்கு மாற்றி கடற்கரைக்கு கொண்டு வந்து, பிறகு அதில் இருந்து 3 லொரிகளில் தங்காலைக்கு கொண்டு போய் அங்கே ஒரு வீட்டை வச்சு அந்த வீட்டை சுற்றி மதில் கட்டி, அந்த மதில் கட்டுற வேலையில் இருந்த 3 பேர் அந்த போதைப் பொருளை உட்கொண்டு அந்த 3 பேருமே அடுத்த நாள் காலமே உயிரிழந்த சம்பவங்கள் எல்லாமே நீங்கள் கேள்விப்பட்ட சம்பவங்கள் தான். அதே மாதிரி தான் இதுவும் நடந்திருக்குது. என்னென்னா போன மாதம் அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி சீதேவி 0811 என்ற பெயர் கொண்ட இந்த படகு காலியில இருந்து புறப்பட்டு போயிருக்கு நடுக்கடல் நோக்கி. அப்போ நடுக்கடலில் போய் அங்கே தரிச்சு நின்று நினைக்கிறேன் மற்ற படகு இந்த படகுல பொருட்களை ஏற்றினா பிறகு கொண்டு வர முடி போட்டு அங்கே நின்றுக்கணும் படகு. அந்த படகு தான் இப்போ கைப்பற்றப்பட்டு அதில் இந்த பொருட்கள் எல்லாம் மீட்கப்பட்டு 6 பேர் கைது செய்யப்பட்டு ஓனரும் கைது செய்யப்பட்டு மொத்தமாக 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஒரே ஒரு விஷயம் தான் விளங்குது. என்னென்னு சொன்னால், இவைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்றே தெரியாது, நாட்டில் ஆட்சி மாறுறதும் தெரியாது, நாட்டு நிலவரங்கள் ஒன்றுமே தெரியாது. ஏற்கனவே இவ்வளவோ போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டு கொண்டே இருக்குது. தொடர்ந்து சுற்றி வளைப்பும் கைதுகளும் மட்டும் நடந்து கொண்டே இருக்குது. கைது செய்யப்படுற எல்லாருமே உள்ளுக்காண்டிருக்கணும், ஒருத்தருமே இன்னும் வெளியில் வரையில. அப்படி இருந்து கொண்டும் இவ்வளவு துணிச்சலா திருப்பியும் போதைப் பொருளை கடத்தினோம்னு சொன்னா உண்மையில நாட்டு இல்லாமல் என்னண்டே அவைக்கு தெரியா போல இருக்கு. எனவே இனி அவைக்கு நல்லபடியாக விளங்கும் நினைக்கிறேன். எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு துவக்கு வேணும் என்று சொல்லி அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சு இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்குது உங்களுக்கு துவக்கல் தரமாட்டோம் என்று சொல்லி. இது சம்பந்தமான செய்திகளை இதுக்கு முதல் போட்ட காணொலியில் விரிவாக பார்த்துனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த லிஸ்ட்ல 2 பேர் சேர்ந்திருக்கணும். இந்த 2 பேர் மேரண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவர் சுமலரத்ன தேரர், மற்றவர் ஞானசார தேரர். என்ன சொல்லிக்கணும்னு சொன்னால், அதாவது பாதுகாப்பு அமைச்சுக்கும் ஜனாதிபதிக்கும் கடிதம் போட்டிருக்கணும். அந்த கடிதத்தில் சொல்லியிருக்கணும் தங்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் இருக்குது, பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு, எனவே எங்களுக்கு பாதுகாப்பு வேணும், எங்களுக்கு துப்பாக்கிகள் வேணும் என்று சொல்லி ஜனாதிபதிக்கும் பாதுகாப்பு அமைச்சுக்கும் கடிதம் போட்டிருக்கணும் இந்த 2 தேரர்மாரும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பௌத்த பிக்குகள் என்று சொல்லி நாட்டில் ஆயிரக்கணக்கான பௌத்த பிக்குமார் இருக்கணும். அப்போ அவை ஒருத்தருக்குமே பாதுகாப்பு பிரச்சனை இல்லை, எல்லாரும் பேசாமல் தங்கட பாட்டில் இருக்கணும். இவை 2 பேருக்கும் பாதுகாப்பு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ பேருக்கு வராத பாதுகாப்பு பிரச்சனை குறிப்பிட்ட 20 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வருதுன்றா என்ன அர்த்தம்? அதே மாதிரி தான் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பௌத்த பிக்குகளுக்கு வராத பாதுகாப்பு பிரச்சனை இந்த 2 பேருக்கும் வருதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இவை 2 பேரும் கடந்த காலங்களில் செய்த செயல்கள் அந்த மாதிரி. அதிலே சுமணரத்ன தேரர் சொல்லி வச்சுக்காரு என்னென்னு சொன்னால், 2 வருடங்களுக்கு முதல் தன்மையில ஒரு கொலை முயற்சி ஒன்று நடந்ததாம். அந்த
அந்த கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபர்கள் வந்து இப்போ பதுங்கித்தனம் இருக்கணுமா. எனவே திரும்பவும் தன் மேல தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய பாதுகாப்புக்கு என்று சொல்லி 5 பேர் நியமிக்கப்பட்டிருந்தவர்களாம், 5 சிவில் பாதுகாப்பு படையினர். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா போன ஆகஸ்ட் மாதத்துல இருந்து அந்த சிவில் பாதுகாப்பு படையினரை வந்து நீக்கிட்டுதான் அரசாங்கம். அதனால வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு பிரச்சனை என்று சொல்லி சுமணரத்ன தேரர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஞானசார தேரர் சொல்லியிருக்கார், ஒரு பாதாள உலக குழு வந்து தன்னை வந்து கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்துருக்காம், தனக்கு வந்து பாதுகாப்பு பிரச்சனையா மதாமிதாம் என்று சொல்லியிருக்கார். என்ன பிரச்சனை சொன்னா, அடிப்படையில இந்த 2 பிக்குமாரும் வந்து ஒரு ஒழுங்கான பௌத்த பிக்குகள் மாதிரி நடந்து கொள்றையில ரவுடித்தனமா நடந்து கொள்றது, தேவையில்லாத வேலைகள் பார்க்கறது, நீதிமன்றங்களுக்குள்ள புகுந்து அட்டகாசம் செய்யறது, ஏனைய இனங்களை பற்றி ஏனைய மதங்களை பற்றி அவமதிக்கிறது, தேவையில்லாத கதைகளை சொல்றது. எனவே அந்த ஒரு தமிழ் ஒரு பழமொழி இருக்குத்தானே, நாய் பார்க்க வேண்டிய வேலையை நாய் பார்க்கணும், நரி பார்க்க வேண்டிய வேலையை நரி பார்க்கணும் என்று சொல்லி, அதே மாதிரி உங்களுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை மட்டும் பார்த்து கொண்டு நீங்கள் போட்டிருக்கிற அந்த உடுப்புக்கு விசுவாசமாக இருந்தீங்கன்றால், அந்த காவி உடைக்கு விசுவாசமாக இருந்தோண்டு அமைதியாக இருந்தாலே ஒரு பிரச்சனையுமே இல்லை. எனவே தேவையில்லாத வேலைகளை பார்க்கறது பிறகு பாதுகாப்பு பிரச்சனை என்று சொல்லி, எனவே இந்த 2 பேருக்கும் வந்து அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கவே கூடாது. அது சும்மா தேவையில்லாத செலவு தானே. பொதுமக்களாகிய நீங்கள் கட்டுற வரிப்பணம் இருக்கல்லோ, அந்த வரிப்பணம் தான் அங்கே போகுது. அப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சு கஷ்டப்பட்டு வேலை செய்து நேர்மையாக வரி கட்டுவீங்கள், அந்த வரியை கொண்டு போயிட்டு தேவையில்லாமல் அங்கே செலவழித்து இவைக்கு பாதுகாப்பு கொடுக்கணுமா? சமூகங்களுக்கு இடையில வந்து பிளவுகளை ஏற்படுத்துகிற இந்த மாதிரியான ஆட்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பும் கொடுக்க தேவையில்லை. இவையில் தங்களுடைய வாயை மூடிக்கொண்டு இருந்தாலே போதும். தானே. யாழ்ப்பாணத்தில் சிறுவன் ஒருவர் காணாமல் போயிருக்கிறார். அதாவது யாழ்ப்பாணம் மல்லாகம் நரியிட்டான் என்று சொல்லப்படுற இடத்துல இருந்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை வீட்டால் போயிருக்கிறார். ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போனாரோ அல்லது டியூஷன் எங்கேயும் போனாரோ தெரியல, வீட்டால் வெளியில் போயிருக்கார். 2 வரைக்கும் வீடு திரும்பல என்று சொல்லி இவருடைய பெற்றோர்கள் வந்து போலீஸில் முறைப்பாடு செய்திருக்கிறார். இவருடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சயோசியன். இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் அந்த சிறுவன். என்னென்னு சொன்னால் இவருக்கு இப்போ 17 வயசு 18 வயசு ஆகையில், அதனால் அவருடைய முகத்தை வந்து மறைச்சிருக்கிறேன். இவர் தான் காணாமல் போயிருக்கின்றார். பெற்றோர் போலீஸில் முறைப்பாடு செய்துள்ளார்கள். லஞ்ச ஊழல் ஆணைக்குழு ஒரு முக்கியமான முடிவொன்றை எடுத்திருப்பதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை வெளிவந்திருக்கும் ஒரு ஆங்கில வார இதழில் செய்தி ஒன்று போடப்பட்டிருக்கிறது. அந்த செய்தியில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இருக்குத்தானே, உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து 24 மணி நேரமும் 7 நாட்களும் இடைவிடாமல் ஓய்வு ஒளிச்சல் இல்லாமல் செயல்படுகின்ற அமைப்புகளில் வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு வந்து மிக மிக முக்கியமானது. நாட்டில் வந்து அண்மை காலமாக இடம்பெற்று கொண்டு வர ஏராளமான கைதுகள், அந்த அரசியல்வாதிகள், முன்னாள் அரசியல்வாதிகள், இந்த மாதிரியான ஆட்கள் வந்து கைது செய்யப்படுறதுக்கு பின்னால் இருக்கிறதை வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு தான். அவர்கள் வந்து ஒரு முடிவெடுத்திருக்கிறார்களாம். என்னென்னு சொன்னால், முப்படையினர் இருக்கிறது தானே, கடற்படை, தரைப்படை, விமானப்படை, இந்த முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் போலீஸ் உயர் அதிகாரிகள் எல்லார்ட்டையும் வந்து சோதனை நடத்துறேன்னு சொல்லி, அதாவது தற்போது சேவையில் இருக்கக்கூடிய முப்படையினர் அவர்கள் மத்தியிலையும் வந்து சில பல தேடுதல் வேட்டைகள் நடத்த வேண்டியிருக்குது, சில பல அதிகாரிகளை வந்து விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்லி, எனவே அந்த நடவடிக்கைகளை மிக விரைவில் ஆரம்பிப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக இந்த ஆங்கில வார இதழில் செய்தி போடப்பட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், ஏற்கனவே வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வந்து ஆளணி பற்றாக்குறை இருக்காம், போதிய அளவு ஆட்கள் இல்லையாம். இப்போ வேலை செய்கிற அதிகாரிகளுக்கே வந்து சரியான பணிச்சுமையாம், நிறைய ஃபைல்களை வந்து செக் பண்ண வேண்டி கிடக்குது, நிறைய பேரை வந்து கைது செய்ய வேண்டியிருக்குது, தேடுதல் வேட்டை நடத்த வேண்டியிருக்குன்னு சொல்லி, அதனால வந்து இப்போ ஆட்சேர்ப்பு வந்து மும்முரமாக நடந்து கொண்டிருக்காம் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில். அந்த ஆட்சேர்ப்பெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு இராணுவ அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் என்று சொல்லி எல்லார் மத்தியிலேயும் வந்து சோதனை நடத்தப்படும் என்று சொல்லி, அவர்களும் வந்து விசாரணைகளுக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. என்ன பிரச்சனை சொன்னால், சட்டவிரோதமாக சொத்து குவிச்சிருக்க கூடாது, வருமானத்தை மீறி சொத்துக்கள் வச்சிருக்க கூடாது, வச்சிருந்தா அதுக்கு விளக்கம் சொல்லணும். இந்த காசு இங்கிருந்து வந்தது, இந்த வீடு கட்டுறதுக்கான காசு இங்கிருந்து வந்தது, இந்த விளக்கங்களை சொன்னா சரி, அந்த விளக்கம் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கணும், நம்பிக்கைக்குரியதாக இருக்கணும். அப்படி சொன்னா பிரச்சனை இல்லை, அப்படி சொல்லாட்டி தான் பிரச்சனை. எனவே சட்டம் வந்து எல்லோருக்கும் சமம், அதனை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று தான் ஜனாதிபதி திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வரார். எனவே அந்த அடிப்படையில் இராணுவத்தில் இருக்கக்கூடிய முப்படையினர் மற்றும் போலீசார் அனைவருமே வந்து மிக விரைவில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவினுடைய விசாரணைகளுக்கு உட்படுவார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. முழு நாடும் ஒன்றாக என்ற தலைப்பில் வந்து போதைப் பொருளுக்கு எதிராக தீவிரமான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொண்டு வருது. இந்த நடவடிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இதுவரைக்கும் 3370 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்களாம். இவர்களில் வந்து 38 பேர் உடனடியாகவே புனர்வாழ்வு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றார்களாம்.
நீங்கள் வெளியிலேருந்து சரிப்பட்டு வர மாட்டீங்கள், போய் அங்கேயே இருங்கன்னு சொல்லி இப்போ பிடிச்சி அனுப்பி வச்சா ஜாக்களை அங்கே போயிருந்து புனர்வாழ்வு எல்லாம் எடுத்துக்கொண்டு முழுசாக திருந்தி கொண்டு வெளியில் வாங்கன்னு சொல்லி இப்போ அவர்களை கொண்டு அங்கே போட்டாச்சு. அதில் வந்து 72 பேர் வந்து தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்களாம். அவர்களிடம் வந்து விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனையவர்கள் வந்து கைது செய்து உடனடியாகவே விடுவிக்கப்பட்டிருப்பார்கள். அதாவது சந்தேகத்தின் அடிப்படையில் வந்து கைது செய்கிறது, பிறகு வந்து அவர்களை வந்து விடுவிக்கிறது. இப்படியாக நாடு முழுவதும் தீவிரமான தேடுதல் வேட்டை இடம்பெற்று வருவதாக சொல்லப்படுகிறது. போதைப் பொருட்களை இலங்கையில் இருந்து முற்றுமுழுதாக அழித்தொழிப்போம் என்று அரசாங்கம் மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.